இலங்கையில் போய் கற்பவை சோலையில் சீதையை பார்த்தாச்சு. அவள் கற்பின் கணவராக பத்திரமா கண்ண நெருக்கமாக இருக்கிற எந்த பயிலும் நெருங்க முடியாதுன்னு ராமர் நீ தைரியமாக இருங்க. இவங்க 4 பேர் சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பெரியண்ண ராவணன்கிட்ட கும்பகோணம்னு சின்ன தம்பி விவேஷோட அண்ணா என்னன்னா நீங்கள் நான்மகனுடைய 4வது தலைமுறையை நம்ம கொண்டிருக்கோம். 1000 கிளைகளோட சாம வேகத்தை நீ ஆராய்ச்சி பண்ணுவேன். நீ பார்க்காத வெற்றி கிடையாது, நீ அனுபவிக்காத பெண்கள் சுகம் கிடையாது. எதுக்கு நான் ஊரா முன்னாடி கொண்டே விடணும் அட்வைஸில் பண்ணாதீங்க. அதில் எனக்கு தெரியும் நீ அந்த வேலையை பார்த்துக்கணும். இல்லை நான் ரூபாய் முடியாத ஊரா மனைவி கொண்டாந்து ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கேன். குறையில்லாத புகழுக்கு ஆசைப்படுறேன். வாய்கிட்டே மான ரோட்ஸை பற்றி பேசுகிறேன். ஆனால் இது நான் காமத்துக்கு ஆசைப்படுறேன். அற்ப மனிதர்களை பார்த்து 5 நடக்கிறேன். இதுவானா பெருமை என்று பாட சொல்லுதான். ஆசில் பரதாரம் அவை அம்சரை அழைப்பேன். மாசில் புகழ் காதல் உருவேன். வளமை கூற பேசுவது மானம் விடை வேணுவது காமம். கூசுவது மானுடரை நன்றினும் கோட்டம். இந்த விபீஷன் அண்ணா நீ 1000 வந்து நீங்கள் ராமனோட சண்டை கொடுத்தாக்கணும். எவன்டா அவன் ராமன் என்னன்னா உண்மை தெரியாமல் இருக்கிறான் தான் வில்ல உடைச்சவனா. அந்த பைத்தியரா அந்த வில்லுக்கு ஒரு வரலாறு உண்டு. ஒரு காலத்தில் வந்து சிவன் விஷ்ணு ஆளுக்கு வில்லு வச்சுருந்தாங்க. 2 பேரும் சண்டை போடுறதுல சிவன் வில்லு தூருட்டு போச்சு, கிராக் விட்டு போச்சு. அந்த வில்லு தான் 4 தலைமுறை இவங்ககிட்ட வந்து அது கிராக் விட்டு விழா புத்தா போயில அது தோட்டோட உடஞ்சி போய் பெருசாக பிடிச்சிட்டாங்க நம்ம போட ஒத்து மாட்டோம் நம்ம செய்வோம். ஆனால் என்னென்ன அப்படி 7 மராமரத்தை போட்டோம்னா 7 மராமரம் ஏற்கனவே தூருட்டு போய் ஓட்டு கொடுத்து போயிருந்து வீட்டை பார்த்தாலே ஓட்டுகள் வந்து போயிடுச்சு. இன்னும் பெருசாக ஓட்ட பிடிச்சிட்டு போடாங்க. அவனால் நமக்கு ஆபத்து வந்தாலும் அழிவே வந்தாலும் சரணம் என்று ஒருவன் வந்துவிட்டால் அவனை மனசாக இருக்கிற வாடாமனையும் கட்டி பிடிச்சி விபீஷனை எடுத்து கொடுப்பான். அவரை ரத்த கணியை படிக்கிறார். இப்படி ஒரு ராஜா கிட்ட சேர்ந்துச்சுன்னு விபீஷனை கணியை படிக்கிறார். அவர் சொல்கிறான் தசரத சக்கரவர்த்தி 4 குழந்தைங்க பெற்றாரு. கங்கை கரைக்கு போய் கோரா சேர்த்து 5 பேர் ஆகிட்டோம். விஷயபுரமையில் வந்து சுற்றி சேர்த்து 6 பேர் ஆகிட்டோம். போர்மையில் ஒன்று சேர்ந்து 7 பேர் ஆகிட்டோம். கொடுமையான காட்டுக்கு ராமன் அனுப்புறேன்னு விபீஷணா உன் தந்தை ராவன் தசரன் வருத்தப்பட்டான். அந்த காட்டு கருவி தான் விபீஷணா உன் தந்தை தசரன் ஏகப்பட்ட புத்தரை பற்றி சந்தோஷப்பட்டான்னு ஒரு பாட்டு சொல்லுவேன். முகனுடும் ஐவரானே முன்பு பின் கொண்டு சொல்வான் மகனுடும் அறுவரானே. எம்முறை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னுடும் எழுவரானே. புகழரும் கானம் தந்து புகவரால் புரிந்தான் முந்தை. சண்டை ஆரம்பமாயிடுச்சு. சண்டை ஆரம்பமான உடனே அவர் வந்து வடக்கோவிலிருந்து பார்க்குறாரு ராவணன். இவன் வந்து சுயரமன் முதல் பார்த்தான். சண்டை நெருக்கமாக வரும்போது தேர்மான் வந்து ராவணன் சண்டை போடுறான். அவன் அனுமன் தோளுக்கு வந்து ராமன் சண்டை போடுறான். தேர்கொடியை உடைச்சான், தேர்காரை உடைச்சான், குதிரையில் அடிச்சு விடணும்னா பறந்துருச்சுதான். ஒத்தாள நிற்கிறான். இன்னும் யார் ஒத்தாளுடைய எப்படியா சண்டை போடுறது? நீ வீட்டுக்கு போய் நாட்டு வைத்திருப்பேன் ராவணன் சொல்கிறாங்க. நாட்டு வைத்திருப்பேன்ல அந்த கிண்டி மாட்டு கையில் போட்டுக்க, கொஞ்சம் பச்சை இல்லை அந்த ஒரு 10 இது போட்டு வீடு நடுக்கில் வேது வச்சுட்டு நாளைக்கு நல்லா அசைவு சாப்பிட்டு கொஞ்சம் திடகாத்திரமாக 4 மங்களுக்கு நாளைக்கு சண்டைக்குவான். சொன்னவன் யாருன்னா இந்த சரை நதி வந்து கோசல் நாட்டோடைய சரை நதியில் இப்போ ஏவ நதி எதுவும் தண்ணி ஓடிட்டு இருக்குமா. அந்த நதியில் வாழை மீன்கள்லாம் வந்து போடப்பட்ட கும்மானம் போட்டுட்டு 10 அடி 7 அடி வைக்கிறத பாத்துமர கண்ணில் தாண்டி குதிக்குமா. ஆற்றுல போயிட்டு இருக்கும்போதே வாழை மீன்கள் தாவி குதிச்சு பாத்துமர கண்ணை தாய்வான். அப்படி வாழை மீன்கள் விளையாடுகிற சரை நதி ஓடுகிற கோசல் நாட்டு ராஜா ஐயா ராவணா நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா என்று சொன்னாங்க. ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் மறைந்த கூளையா என கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வா என நல்கினன் நாகு இளம் கமுகின் வாழை தாவு கோசல நாடுடைய வள்ளன். வாழ்க்கையில் இப்படிய தோல்வியை சந்திச்சதே ராவனுக்கு. வலிக்குது எப்படிப்பட்ட ஆள் அவன். போரில் யானைகள் நேரில் வந்து யானைகிட்ட போய் நேரில் கை சண்டை போட்ட கேவலம் நெஞ்சை கொடுப்பான். நெஞ்சில் யானைகள் குத்தி உள்ள தந்தை பொத்து அந்த பக்கம் போயிருக்கு. அப்படி யானை தந்தங்கள் பொத்து போன மார்பு சொந்தக்காரன். இமயமலை ஒரு தோளில் தூக்கணுவேன். நாரதன் வந்து பாட்டு கட்டிக்கார வீணை வாசிக்கல. அவனையே வீணை வாசி நாரதனை மயக்கமே 10 மாலை சூரிய மணிப்புகளுக்கு சொந்தக்காரன். சிவனுக்கு தங்கவாழ் பரிசமான இத்தனை தகுதியை விழுந்துட்டு வேறு ஆளாக போனாங்கிறான். வாரணம் பொருந்த மார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மகிழி பத்தும் சங்கரம் கொடுத்த வாழும் வீரமும் கடத்தை போட்டு வெறுங்கையை மீண்டு போனான். ஒரு போன மாலியமான தாத்தா வாழ்க்கையில ஒரு முறை தோத்துரு தாத்தா தாங்க முடியும் தாத்தா வலிக்கு தாத்தா. போறனா என்னைக்கு இல்லை ஒரு தோத்தனா மணி இல்லை தாத்தா வலியா இருக்கு தாத்தானா. சரி இப்போ நீ போன நீ ரெஸ்ட் எடுத்துக்க. அவங்க தம்பியை நான் தூக்கிட்டு போனேன். தடியை கூப்பிட்றாங்க. கும்பல் அவன் நல்லா மதுக்கு தெரிஞ்சிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டு வீப்பாய் மது குடிச்சிட்டு மாச கணக்காக தூக்கிட்டுருக்கான். உலக்கையை குத்தி கன்னத்தை குத்தி எழுப்பிவிட்டு எழுந்துடா போகிறான்னு அண்ணன் அழுதுட்டானா. எதுக்கு அழுகுறான்னா தோத்து போயிட்டாங்க. எங்கே இருந்தாலும் போர் யார் கூட போடலாம்? ராமன் கூட போடலாம். ராமுடைய போனேன் அந்த சீதை கொண்டு போடல.
அவன் இன்னும் கொண்டு உள்ளியா, நான் அப்பவே சொன்னேன் கேட்டானா அவன் ஒளியாந்து. ஏன்னா நான் அப்பவே சொன்னேன் கேட்டியாண்ணா, டே போடா புச்சுலகில் கேட்கல போடா, நீ இஷ்டம்னா சண்டைக்கு போகிறேன், நானே போகிறேன், கோச்சுக்கார் சரி நான் போகிறேன். அது என்னமோ வீதி வந்து உடனே பிடிச்சி தள்ளுது. நான் போகிறேன், போயிட்டு ஜெயிச்சு வருவான்னு தெரியல, ஒரு வேளை செத்துக்கிட்டு போனேன் ஐயா, அதுக்கப்புறமா சீதையை கூட விட்டுருக்காங்க. வென்று இவன் வருவன் என்று உரைக்கிலேன், விதி நின்றது பிடல் பிடித்து உந்துகின்றது, பொன்றுவன் பொன்றினால் புறங்குள் தோழியை நன்று எனதாயக விழுதி நன்று அரோ அப்படின்னு அங்கே போகிறான். இப்போ நான் திடீர்னு பொட்டல் வெளியில் ஒரு குண்டு நிற்கும். ராமன் கேட்குறேன்ப்பா, நேற்று வரைக்கும் பொட்டல் காடாக இருந்துச்சுப்பா, திடீர்னு குண்டு முளைச்சி எப்படி ஒரு நாள் குண்டு முளைக்குமா? குண்டு இல்லையா சின்ன பேர் இல்லை கும்பகோணம், நாள் எப்படின்னா தங்கம் பத்திரமா தங்கம். அப்படி எப்படியே சண்டைக்கு வந்தேன், செஞ்சோர் கிடந்தா வேறு என்ன பண்ணி தொலைகிறது, அதுக்காக தான் வந்தேன். சரி எப்படி ஒரு சுக்கி சொன்னா இவரை நம்ம பக்கம் சேர்த்துட்டோம்ல, சண்டை சீக்கிரம் முடிச்சிட்டோம்ல. ஆமாம் நல்லா தான் இருக்கு, என்ன பண்ணா நான் போய் பேசுகிறேன்னு நீ டிவிஷனில் போனான். தவித்து போகிறார் கும்பகோணம். அடைய முட்டாப்பாயில ராமர் லட்சுமணர் விடுகிற அம்பு மழையினால நம்ம இந்த அரக்கிழமை அழிய போகுது. அழிஞ்சு நாய் நரி காக்கா குருவி திங்காம அது மாதிரி எள்ளும் தண்ணி இறைச்சி போடவா நீ இருக்க நினைச்சேன், நீ ஏன்டா இந்த பக்கம் வந்து சேர்ந்த முட்டாப்பாயிலன்னு தம்பி பீஷனை பார்த்து சொல்றான். ஐயனி அயோத்தி வேந்தற்கு அடைக்கலமாகி அங்கே உய்களை எண்ணின் மற்ற வரக்கராய் உள்ளூர் எல்லாம் மொய்கனை மாறியாலே இறந்து வாழ் முழுதும் பட்டால் கையினால் எள் நீர் நல்கி கடன் கணிப்பாறை காட்டாய். சொன்னா அண்ணா உனக்கே தெரியும், பெரிய நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தா அண்ணா கேட்க மாட்டேன்ட்டான். இப்போ தெரிஞ்சு போச்சு, போர்டில் கண்டிப்பாக ராமன் செத்த போகிறான், செத்தோடனே எனக்கு முடிச்சு விட்டோம்டாங்க, எனக்கு வேண்டாண்ணா, எனக்கு அப்படிலாம் ஆசை இல்லைண்ணா, நீ எனக்கு பெரிய அண்ணன் இல்லையா, நீ அடுத்த அண்ணன் இல்லை, நீ உட்காந்துக்க, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், அதெல்லாம் வச்சுக்காத டேய், நீ அந்த பக்கம் போன சரி, ஆனால் நான் வரமாட்டேன். என்னடா வாழ்க்கை இது, நீர் மேல் குமிழி வாழ்க்கை, ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்குது, இங்கே ஒரு குமிழி இருக்குது, 10 அடி போனால் விட்டு உடஞ்சி போகும், இவ்வளோதான் மனுஷ வாழ்க்கை, இவ்வளோதான். இது நீர் மேல் குமிழி வாழ்க்கைடா. ஆனால் யார் நினச்சி ராவணனே, எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, அம்மா அப்பா இல்லை, அவன் தான்டா, சோறு போட்டு வளர்த்துறேன், அவனுக்கு நான் உயிரை கொடுப்பேன்டா. ஒன்று நல்லா யோசிச்சுக்கோ, அப்பா அம்மாவை தப்பு தண்டா பண்ணால் திருத்து முயற்சி பண்ணணும், முடியலன்னா கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கணும். நம்ம சந்தர்ப்பம் வந்து விட்டு ஓடி போகிற கேவலமாக இருந்துச்சு, நீ போன கேட்டு நான் வரமாட்டேங்கிறான். நீர்கோல வாழ்வை நச்சு நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டார் உயிர் கொள்ளாது அங்கு போகேன், தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாகின் கார்கோல மேனியானை கூடுதி கல்வி ஏகினி போடா போய் அந்த பக்கம் சேர்க்கணும். போனால் சண்டை நடந்துச்சு, கை காலை வெட்டினாங்க, காலடி வெட்டியாச்சு, முண்டை மட்டும் இருக்குது. இப்படி ஊருக்கு போனால் கேவலமாக தலையை வெட்டினாங்க, வெட்டி இந்து மாதத்தில் போட்டான், கதையை முடிந்து விட்டது. சுக்ரீவன் கும்பகோணம் அவ்வளவு பெரிய ஆள், வலது கரம் அந்த அவ்வளவு யாழ் போனதுக்காக அழுகிற ராவணன் அதை மீறி இந்த சீதை மேல காமம் குறையவே இல்லை அவனுக்கு. அவனை பத்திர எப்போ பார்த்தாலும் பார்க்கிற பெண்களெல்லாம் சீதையாக தெரியுது, கூப்பிட பேரெல்லாம் சீதான் தெரியுது, சந்திக்கிற கண்கள்லாம் சீதை கண்களாக இருக்கு. இந்த குடும்பக்காரன் மன்மதன் காமபான் 5 தன்முல்லை தாமரை மா தனிநீளம் அசோகம், இந்த 5 பூக்களையும் உன்பொருட்டு என் நெஞ்சுக்கே போட்டான். கூட்டுப்படி சிவாஜி மாதிரி அம்மா ஒரே ஒரு நாள் கேட்கறேன், இணங்க மாட்டாயான்னு கேட்குறான். பெண்ணலாம் நீரே ஆக்கி பேரலாம் உமதே ஆக்கி கண்ணலாம் நுண்கண் ஆக்கி காமவேள் என்னும் நாமத்தில் அண்ணலை வானும் ஆக்கி ஐங்கனைக்கு அறியத்தக்க புண்ணலாம் இறக்கியாக்கி விபரீதம் புணர்த்தி விட்டு தாயை இறங்க மாட்டேனா. அவர் சொன்ன அட முட்டா போயில அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உணவை பட்டி போட்டு வாட்டி அதை ஒரு பிரயோஜனம் இல்லாமல் உன் முன்னாடி வெக்க மாம்பழம் ஏன் உசுரோட தெரியுமா, எங்கள் ஐயா புண்ணியமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தியை சாகலுக்குள்ள இன்னும் ஒரு தடையாவது பார்க்க மாட்டோமாக நம்பிக்கை தாண்டா உசுரோட இருக்கா. ஊனிலா யாக்கை வேணி உயர்வுகள் சூடாது உன் முன் நான் இல்லாது இருந்தேன் அல்லேன், நவையல் குணங்கள் என்னும் பூணலாம் பொருத்த மேனி புண்ணிய மூர்த்தி தன்னை காணலாம் என்னும் காதலால் இருந்தேன் கண்டாய். இப்படிலாம் பண்ணுவேன். போகிறான், இந்திரஜித்து போனான். முதல்ல வந்து நாகமான விட்டான், அது நிறைய பேர் செத்தாங்க. கழுகு பறந்து வந்தது, அந்த கைகளெல்லாம் பறிச்சு எடுத்துருச்சு. அதுக்கு பிரம்மாஸ்திரம் விட்டான், நிறைய பேர் செத்தாங்க. விபீஷணன் வந்து அனுமதி எழுப்பிட்டு சஞ்சீவி மேலே இருந்து மூலிகை விட்டா சொன்னான், அது எழுத்தாங்க. இவன் போய் நெகும்பலை போய் யாகம் வளர்த்தா பவன் வந்துடு. விபீஷணன் சுத்தியவனும் போய் அந்த யாகத்தை அழிச்சுட்டாங்க. வேறு வழியே இல்லை. அப்பாட்ட கெஞ்சினா, அப்பா முடியாதப்பா, தயவுசெய்து கேட்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கப்பா, இப்போ கூட செய்யக்கூடிய விடா முடியாதுட்டாங்க. கடைசியாக இந்த ராவணன் போகின்றான். மகன் செத்து போனதுக்கப்புறம் எப்பேற்பட்ட ஆள், 3 கோடி வாழ்நாளை ஆயுளாக வாங்கி வந்தவன், 30 கோடி தேவரை எந்த தேவராலும் அசைக்க முடியாது என்ற வரம் வாங்கிட்டு வந்தவன்.
சென்ற 8 திக்கிலும் வெற்றி தவிர எதுவுமே சந்திக்காது. அப்படிப்பட்ட ராமனுடைய மார்புல இந்த ராமன் விட்டு அம்மாவுக்கு போய் உயிர் எங்களுக்கு தேடிய சாப்பிட்டு போச்சுக்கிறான். கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் கோடி யாராலும் வெல்லப்படாய் என கொடுத்த வரமும் ஏழைத்து கோடும் உலகனைத்தும் செரு கடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம் போயிற்று ஆர்வம் வாழி நீ இப்படி ராமன் குறித்த ஒரே ஒரு பாடல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். அதாவது எல்லாம் நீ உட்காந்துலாம் வந்து எல்லாம் எங்கள் அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி என் குழந்தைங்க இதில் வந்து தேவமே உலகத்தில் இருக்க எல்லாருமே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டான். இதே பாடலுக்கு அடுத்து இன்னொரு 500 ஆண்டுக்கு முன்னாடியே இன்னொரு வைப்பான். எல்லா ஊரும் என் ஊர் தான், சிங்கப்பூர் என் ஊர் தான், யாரும் எல்லா ஊரும் என் ஊர் தான், இந்த மக்கள்லாம் என்னுடைய மக்கள் தான். நமக்கு வருகிற நன்மை தீமைக்கு நாம தான் காரணம். நோய் வருவது நோய் போவது உடம்பு எப்படி பேடுகாக்க அதை பொறுத்த விஷயம் தான். வாழ்க்கை என்பது மலர் படுக்கை இல்லை, இதில் முள்ளு கல்லு இருக்கும். காட்டாற்று வெள்ளம் கரை விட்டு ஓடுகின்ற போது அது சிக்கி ஓடுகிற தெப்பமானது எப்படி முட்டி மோதி உருண்டு செல்கிறதோ அதுபோல மானுட வாழ்க்கையானது மனித அலைக்கழிக்கப்படுகிறது என்பதை எல்லாம் இன்னொரு சொல்லிவிட்டார்கள், தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆகவே கல்வியில் சிறந்தவர்களையும் செல்வத்தில் சிறந்தவர்களையும் கடவுளாக மதிக்க மாட்டோம். ஏதுமில்லாத ஏழையும் படிக்காத பாம்பனையும் ஈனப்பிறகான காலால் எட்டி உதைக்க மாட்டோம் என்ற அற்புதமான பாடலை கழிவு பொங்கல் சொல்லிட்டு போயிட்டான். 2000 வருஷம் வரைக்கும் யாரும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன சாதனம் புதுவதன்றே வாழ்தல் இறுதியான மகிழ் தன்றும் இளமே முனிவில் இன்னார் எந்தளம் இளமே மின்னொடு வானம் தன்றுளி தலையை ஆறாது கண் பொறுது இறங்கும் மல்ல பேர் யாற்று நீர் வழி படுவும் புனை போல ஆறுயிர் முறை வழி படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாக மாட்சியின் பெரியோரை வேத்தலம் இளமே சிறியோரை இகழ்தல் அதன் நிலைமை சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு இன்னொன்று சொன்னால் நமக்கெல்லாம் உயர்ந்த பண்பு ஒன்று, தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் தமிழர்கள் விருந்தாளியை வாசலுக்காக வச்சு சாப்பிட மாட்டாங்க. தெரிவித்தான் பாருங்க, 2000 வருஷம் சொல்லிட்டான். விருந்தோம்பலங்கிறது தமிழருடைய ரத்தத்தில் கலந்துவிட்ட விஷயம். தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் விருந்தாளியை வாசலுக்காக வச்சுட்டு ஒரு தமிழ் சாப்பிட மாட்டான், சோமி தெரிய மாட்டான், கொலையை களவு கற்பழிச்சு அஞ்சுவான், புகழுக்காக உயிரை கொடுப்பான், பழிவதுன்னு சொன்னால் உலகே ஈடா கொடுத்தாலே வேண்டான்னு சொல்லுவான். சொல்லக்கூடியவன் தனக்கென வாழாமல் பிறருக்கால வாழக்கூடிய தகைமையான தமிழ் என்று ஒரு பாட்டை இளம்பெருவடி சொல்கின்றார். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமிழர் உண்டலுமிலரே முனிவிலர் துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ்கிறின் உயிரும் கொடுக்குவர் பழியரின் உலகுடன் பெரிதும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அமையராகி தமக்கென முயலான் நோந்தாள் பிறருக்கென முயலான் உண்மையானே என்று சொன்னான். செல்வம் அளவு கண்ட சொத்து சேர்ந்துச்சுன்னா யாரா இருந்தாலும் சொல்றேன், அளவு சொத்து சேர்ந்தால் உன் குடும்பத்துக்கு போக சமுதாயத்தோடு பங்கு போட்டு இல்லாவிட்டால் அந்த செல்வமே உன்னை அழித்து விடும் என்று 2000 ஆண்டு நக்கில் வீட்டு போயிட்டான். இந்த ஆழிசூர் உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கின்ற பேராசி விட்ட ராஜாவாக இருந்தாலும் வன விலங்குகளை வேட்டையாளர்கள் காட்டை சுற்றுக் கொள்கின்ற காட்டு முராண்டியாக இருந்தால் எல்லாருக்கும் உண்பவர் 2 கூட சோறு கொடுத்துட்டு மேலே துண்டு கீழே துண்டு, மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் எல்லா இளவும் ஒன்றுதான். ஆகிய மனிதா அளவு கொண்டு சொத்து சேர்ந்தால் உனக்கு வச்சுட்டு மிச்சத்தை சமுதாயத்தில் பங்கு போட்டுக் பாட்டை அழகா சொன்னான். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நடத்திய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் கொஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பே வினினே தப்புன பலவேன். இந்த 100ங்கிற விஷயம் இந்த அரங்கிலே இருப்பவர்களும் சிங்கப்பூரில் வாழ்கிற அனைத்து மக்களும் உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களும் எல்லா செல்வங்களையும் பெற்று 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று கபில புலவன் காடுகளும் சோலைகளும் தேடி பிடிச்சி சொன்னால் 100 பூக்களை மானசீகமாக உங்கள் மீது தூவி என் ஒரே முடிக்க ஆசைப்படுகின்றேன். அந்த 100 பூடைய பெயர்கள் வள்ளிதழ் ஒன் செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் தங்கை கோவலை குறிஞ்சி வெச்சி செங்கொடு வேறு தேமா மணிச்சகை உறுதினாறு அழுத்து உந்தூள் பூவிளம் எரிபுரை எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூ உடசம் எருவை செருவிளை மணிப்பூம் கருவிளை பைனி வாணி பல்லன குரவம் பசும்பிடி வகலம் பல்லனர் காயா விரிமலர் ஆவலை வேரல் சூரல் குறியை பூளை குறுந்தனும் கண்ணி குறுகலை மருதம் விரிபூம் ஓங்கம் ஓங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி செறிந்தி அதிரல் பெருந்தன் சண்பகம் கரந்தை குளவி கடிகமல் களிமா தில்லை பாலை கல்லிவர் முல்லை கொல்லை குளவம் சிறுமார் ஓடம் வாழை வள்ளி நீழ்நர் நெய்தல் தாடை தளவம் உண்டாட்டாமரை ஞாழல் மவல் நந்தன் கோடி சேடல் செம்மல் சிறுசங்குரலி கோடல் கைதை குங்குமுதி நறுவடை காஞ்சி மணிக்கொலை கல்கமல் நெய்தல் பாங்கர் மராம் பல்பும் தொடக்கம் ஈங்கை இலவம் தூங்கல் கொண்டை அரும்பு அமராத்தி நெடுமுடையவரை பகண்டை பலாசும் பல்பும் வெண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் சுழற்புந்தோந்தி நந்தி நரவம் நறும்புன்னாகம் பாரம் பீரம் பைங்குறுக்கத்தி ஆரம் காழ்தி கடியும் முன்னை நடந்தம் நாகம் நன்னூர் நாரி மாயில் குந்தும் வேங்கையும் பெறும் இந்த 100 பூக்களை மானசீகமாக
மாநாட்டின் இறுதி தருணங்கள் இவை இனிமையானவை. வணக்கத்தோடு ஆரம்பித்தோம், புன்னகையோடு விடைபெறப் போகின்றோம். மானுட மயில் மானுடத்தின் முயற்சி மகத்தானது. இவைகெல்லாம் பார்த்தால் சிங்கப்பூர் ஒரு மத்திய நிலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நாங்கள் ஒரு சின்ன தீவு, முயற்சி எடுத்து எங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கின்றோம்.